என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவர், தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுட்டி சுட்டி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுட்டி சுட்டி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுட்டி சுட்டி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீ அறிந்திருக்கேன். என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். ஆண்டவர் நம்மளை நல்லா அறிஞ்சதுனாலதான் சத்துரு நம்மளை தொடாதபடிக்கு சுற்றிலும் என்ன செஞ்சிருக்கிறார்? வேலி அடைச்சி நம்மளை பாதுகாக்கிறார். சத்துரு நம்மளை தொடாத அளவுக்கு சுற்றிலும் இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா வேலி அடைச்சி வச்சிருக்கிறார். சத்ரு நம்மளை தொடாத அளவுக்கு சுற்றிலும் கர்த்தர் நம்மளை இன்னைக்கு வேலி அடைச்சி வச்சிருக்கிறார். எதை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சுற்றிலும் வேலி அடைப்பார்? எதை பார்த்து கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடைப்பார்? கர்த்தர் இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் வேலி அடைச்சி பாதுகாக்கணும்னா இன்னைக்கு நம்ம யாரா இருக்கணும்? யாரா இருந்தா இல்லை எப்படி இருந்தா நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் சத்ருவை தொடாத அளவுக்கு வேலி அடைச்சி நம்மளை பாதுகாப்பார்? அதை கர்த்தர் நல்லா பார்த்து நல்லா அறிஞ்சுதான் தேவன் என்ன செய்வார்னா நம்மளை வேலி அடைச்சி பாதுகாப்பார். நமக்கு யோபுவை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோபினுடைய சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அழகா சொல்றாரு. சாத்தான் சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையா அப்படின்னா. இது யாரு சொல்றதுன்னா யோபு சொன்னா பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னா பரவாயில்ல. ஆனால் யார் சொல்கிறான்னா சத்ரு இன்னைக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் தொட முடியாத அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்சுட்டுக்கிறீங்க? அவனை வேலி அடிச்சிட்டிங்களே. நான் எவ்வளவோ சுற்றி சுற்றி வரேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், என்ன செய்ய முடியல. அவனை தொட முடியலையே, அவனை தாக்க முடியலையே, அவன் குடும்பத்தை தாக்க முடியலையே, அவனுக்கு உண்டான எதையுமே என்ன செய்ய முடியல. என்னால் தாக்க முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அவனை சுற்றிலும் வேலி அடிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சத்ரு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா யோபு வெள்ளம் வேலி அடிச்சு வச்சிருக்கிறார். இந்த யோபிடத்துல எதை பார்த்து ஆண்டவர் வேலி அடைச்சார்? ஆண்டவர் இந்த யோபு கிட்ட எதை பார்த்து இந்த வேலி அடைச்சார்? இன்னைக்கு நம்மையும் சத்ரு எந்த விதத்தில் சுற்றி வந்தாலும், எந்த கோணத்தில் வந்தாலும் நம்மையோ நம்ம குடும்பத்தையோ தாக்காத அளவுக்கு கர்த்தர் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னா அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது. சத்ருவை தொடாத அளவுக்கு நம்ம குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். சத்ரு தொடாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். சத்ரு தொடாத அளவுக்கு நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். அப்படி சத்ரு தொடாத அளவுக்கு நம்ம குடும்பத்தை தேவன் பாதுகாக்கணும்னா இன்னைக்கு ஆண்டவர் எதை பார்த்து வேலி அடைப்பார்? இல்லை இந்த யோபு கிட்ட எதை பார்த்து வேலி அடைப்பார்? யோபுவை பற்றி நமக்கு முதல் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. பட் இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லலை. எதை பார்த்து யோபு கிட்ட ஆண்டவர் வேலி அடைச்சி அவனை பாதுகாத்தார் அப்படின்னா 5வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, விருந்து செய்கிற அவனுடைய நாள் முறை முடிகிற போது யோபு
ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தன் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து. யோபுக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கம் இருக்குது. அதிகாலையில் எழுந்து, விடியற கால எழும்பல, காலையில் எழும்பல, அதிகாலையில் எழும்பு. இந்த அதிகாலை எழும்பி ஆண்டவரை தேடுவதற்கு யாரெல்லாம் பழக்க வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் பழகி வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா வேலி அடைச்சி பாதுகாக்கிறார். அப்படிதான் செய்வாரா அப்படின்னா, இதுக்கு இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் மேற்கோள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இல்லை 11வது வசனம் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிசா கேயாசிக்கு அதிகாலமே எழுந்து வெளியில், தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும். ஒருவேளை எலிசா அந்த காலையில் தூங்கியிருந்தா கேயாசி போய் அவனை எழுப்பி அப்படின்னு சொல்லியிருக்கணும். எலிசா காலையில் அதிகாலையில் நல்லா தூங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லியிருக்கணும்? பைபிள் என்ன சொல்லியிருக்கோம்? கேயாசி அவரை போய் எழுப்பி, ஐயோ இப்படி வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கணும் சொல்கிறாரு. ஆனால் பைபிள் சொல்லுது, திரும்பி வந்து அவன் சொல்கிறான், அதிகாலமே வெளியில் போகையில் அவன் திரும்பி வந்து, ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா. இப்போ எலிசா எப்படி இருக்கிறாரு? சாதாடி முழிச்சு நல்ல உட்கார்ந்து இருக்கிறத கேயாசி பார்க்குறார். அப்போ தான் உடனே பேச முடியும், இல்லைன்னா அவரை எழுப்பி இப்படிலாம் வந்திருக்கிறான்னு சொல்ல முடியும். அவன் விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் சொல்கிறாரு, அவங்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம். அப்போ இந்த எலிசா யார் அப்படின்னா, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற நபர், அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற நபர். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22 சத்ருவனை ஜெயிக்கும்பா, நீ சத்ருவின் வாசலை சுதந்திரிக்குவ, சத்ருவின் வாசலை ஜெயிக்குவ அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 17வது வசனத்திலிருந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். என்றும் உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பார்கள். அந்த வாசல் என்பது ஜெயத்தின் அடையாளம். உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பா வெற்றி, உன் சத்துருவனை என்ன பண்ணுவ? ஜெயிக்குவேன்னு சொல்றான். எத்தனை வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு? எத்தனை வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு? பல வருஷத்துக்கு பிறகு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுல ஒரு புள்ள குழந்தை பிறக்குது, விசுவாசியான பிறகு. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு பல வருஷங்கள் கழிச்சு சொல்றாரு, இதுக்கு மேல சத்ருவனை என்ன செய்யாது, உன்னை தொட முடியாது, நீ சத்ருவனை என்ன பண்ணுவ? நீ ஜெயிக்குவ. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரை ஆபிரகாம் நேத்து விசுவாசியா, இன்னைக்கு வந்த விசுவாசியா, இல்லை 1 மாதம் ஆச்சு விசுவாச சர்ச்சைக்கு வந்து? எப்போ வந்து சர்ச்சைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகிப்போச்சு. இந்த பல வருஷம் ஆன பிறகும் ஆசீர்வதிப்பேன், பிள்ளைய கொடுப்பேன், அடை கொடுப்பேன், மாடை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் சத்ருவுனை தொடாமல் பாதுகாப்பேன்னு இதுவரைக்குமே சொல்லலை.
இதுவரைக்குமே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, சத்துரு உன்னை தொடாத அளவுக்கு நீ சத்துருவை தன்னை தோத்து போக மாட்டப்பா, நீ சத்துருவை ஜெயிச்சிருப்பா அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இதுவரைக்குமே கொடுக்கல. ஆசீர்வாதத்தை கூட உன்னை ஆஸ்வதிப்பணும் பிறகு பண்ணுவேன், இது நிறைய முறை சொல்லிட்டாரு, நிறைய முறை கொடுத்துட்டாரு. ஆனால் இதுவரைக்கும் என்ன செய்யல, சத்துருவை நீ ஜெயிக்கவே, உன் பிள்ளை சத்துருவை ஜெயிக்கும், இனி சத்துருவன் குன்னையும் குடும்பத்தையும் தொடவே முடியாது அப்படின்னு சொல்ற ஆசீர்வாதத்தை எப்போ கொடுக்குறாருன்னா அந்த 22:3 பார்க்குறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆபிரகாம் எதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? இதுக்கு முன்னாடி நீங்க எங்க பார்த்தாலும் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடனான்னு பைபிள் எங்க இருக்காது. இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடினாரு, அதிகாலையில் ஆண்டவரை தேடினாரு, அதிகாலையில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாம் ஆண்டவரை தேடினார் அப்படின்னு எங்கேயும் பைபிள் என்ன செய்யாது, இருக்காது. அப்ப ஆண்டவர் எதை பார்த்து ஆண்டவரை சொன்னாரு, உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பன்னு சொல்றாரு. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை அதிகாலையில் எழுந்து தேடுகிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் சுற்றிலும் என்ன செய்வார்னா வேலி அடைச்சி அவர்களையும் உன் குடும்பத்தையும் சத்துருவு தொடாத அளவுக்கு பாதுகாப்பார். அதான் இன்னைக்கு சொல்றது, சத்துரு உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடாத அளவுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அப்படின்னா ஒன்று செய்ய, அதிகாலையில எழும்பி நீங்க கர்த்தரை என்ன பண்ணுங்க, நீங்க கர்த்தரை தேடுங்க. அதிகாலையில எழும்பி நீங்க கர்த்தரை தேடுங்க. அதிகாலையில எழும்பி என்ன செய்யுங்க, நீங்க கர்த்தரை தேடுங்க அதிகாலையில. அப்ப அதிகாலையில எழும்புற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களை எல்லாம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, அதிகாலை எழும்பி வேலை செய்யறதில்ல, அதிகாலை எழும்பி பயணப்படுறதில்ல, அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடுகிற பழக்கம், அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கம் இன்னைக்கு யாருக்கு இருக்குதோ அந்த குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா சூழ வேலை அடைச்சி சத்துருவு தொடாத அளவுக்கு. அதான் இன்னைக்கு சொல்றது, சாத்தா உன்னையும் குடும்பத்தையும் தொடாத அளவுக்கு அவன் என்ன செய்யறேன், உன்னையும் குடும்பத்தையும் வேலை அடைச்சி பாதுகாக்கிறேன் அப்படின்னு. இப்போ நம்ம 3 பேரை கவனிச்சோம். இந்த 3 பேருமே சாதாரண ஆளுங்க இல்லை. 3 பேருமே ஒரு சாதாரண ஆளுங்க கிடையாது. ஒரே இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஒரு வேளை அதிகாலையில் எழும்பி தேடுறாங்கன்னா இன்னைக்கு யாருக்கு அது தேடுற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, எந்த வேலை வெட்டியுமே இல்லாமல் வெட்டியாக சுற்றின்னு கிடக்கிறவங்கன்னா அப்படி தேடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அதான் இன்னைக்கு நான் முக்கியமாக சொல்கிற சம்பவம், அதான் இன்னைக்கு முக்கியமாக சொல்லுகிற சம்பவம். அதிகாலையில் தேடுறாங்கன்னா யோபுவை பார்த்தோம், எலிசாவை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம் இல்லையா? இந்த 3 பேரையும் பார்க்குறோம். இந்த 3 பேருமே ஒரு சாதாரண நபர்கள் கிடையாது. இந்த 3 பேருமே சாதாரணமான நபர்கள் என்ன செய்யாது, கிடையாது. அப்படின்னா அந்த 3 பேர் யாரு? முதல்ல யோபை கவனித்து பார்த்தீங்கன்னா, யோபுக்கு திருப்புங்க போ. யோபுவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 2வது வசனத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் அவனை வாசிக்கலாம், யோபுவை பற்றி கொஞ்சம் கவனிக்கலாம். யோபுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தன. இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அப்படின்னா அந்த தேசத்துல எல்லாரை பார்க்கிலும் யோபு பெரியவனா இருந்தான்னு சொல்றார் இல்லையா? இப்ப 7000 ஆடை மேய்க்கிறதுக்கு எவ்வளவு வேலை கறந்துருப்பாங்க, 3000 ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு எவ்வளவு வேலை கறந்துருப்பாங்க. இப்ப யோபுக்கு 500 1000 மாடுகளை மேய்க்கிறது எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிற கழுதை மேய்க்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கிறாங்க, ஆளுங்க இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குன்னா இவங்க கட்டெல்லாம் வேலை வாங்குறது யாரா இருக்குன்னா இந்த யோபுக்கு மட்டும்தான். யோபுடைய பசங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். என்ன இருக்கும், மேலே அவன் கேக் வெட்டி பிரியாணி சாப்பிட்றது தான் குறியா இருக்கிறான். யாரு? மேலக்கிற பசத்தை பாருங்க,
மேலக்கிற வசனம் அவனோட குமார் 4வது வசனம், தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே. ஆக மொத்தவனுக்கு என்னதான் வேலை? ஒவ்வொரு நாளும் கெடா வெட்டி பிரியாணி சாப்பிடணும், அவ்வளோதான் இல்லையா? ஒரு நாளைக்கு கோழி பிரியாணி, ஒரு நாளைக்கு அந்த பிரியாணி. ஆக மொத்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் வீட்டில் என்ன வேலை? விருந்து சாப்பிட தான் வேலை. எத்தனை பேருக்கும்? 10. இவன் மட்டும் அந்த 3 பிள்ளைங்களும் கூட்டுக்கணும் பாருங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டு போகுவாங்க. ஊரெல்லாம் உட்காந்து நீங்களும் வந்துடுங்க. எதுக்கு? இவன் தான் பொழப்பு கட்டு உட்காந்து கிடக்கணும், அவனையும் பொழப்பு கட்டு கூப்பிட்றான் பாருங்களேன். எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு போ, எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு போ, 2 நாள் இருந்து சாப்பிட்டு போ, 2 நாள் இருந்து சாப்பிட்டு போ. யாரு? அந்த பிள்ளைங்களாம் போச்சு. அந்த பிள்ளைங்கள கூட என்ன, இவன் தான் பொழப்பு கட்டு உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவன் தான் உட்காந்து இதை ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்கிறான். அவங்களையாவது விடணுமா வேலை செய்ய? அவங்களையும் விடலாம், அவங்களையும் கூட்டு வீட்டில் உட்கார வச்சுன்னு கும்பலை கூட்டின்னு உட்காந்து சாப்பிட்றது. இன்றைக்கி என்ன செய்யணும்? கும்பல் கூடின்னு உட்காந்து சாப்பிடணும். அதான் ரொம்ப ஜாலி. எது? ஊரே சுற்றி சேர்த்து வச்சுன்னு, சொந்தக்காரங்களெல்லாம் வீட்டில் சேர்த்து வச்சுன்னு, கும்பல் கூடி வீடு நிறைய ஆள் வச்சுன்னு உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப ஜாலி. அதுதான் லைஃப் என்ஜாய்ன்னு சொல்லி நிறைய கூட்டம் அப்படி நினைக்குது. அப்படி தான் யோபு பிள்ளைங்க இருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு தான் சொத்து, ஏகப்பட்ட சொத்து கிடக்கல. என்ன செய்யணும்? சாப்பிட்டு காலி பண்ணுறது. அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய வேலைக்காரருக்கும் வேலை வாங்கிறது யாருன்னா இந்த யோபு. இவ்வளோ பெரிய காரியத்தை பராமரிக்கிறது யார் வேலை இருக்குன்னா யோபு. சாதாரணமாக ஒரு கொஞ்சம் ஏதாவது நிலங்கள் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலோ அவங்க அந்த வேலையெல்லாம் பராமரித்து கவனித்து பார்த்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு போய் தூங்குறாங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது. அப்போ எவ்வளோ நேரத்துக்கு போய் யோபு இந்த வேலையெல்லாம் இப்போ 7000 ஆடுகளை பார்க்கணும், மாடு ஒட்டங்களை பார்க்கணும், கழுதலை பார்க்கணும், இந்த வேலைக்காரெல்லாம் பார்க்கணும், வேலைக்காரிகளெல்லாம் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு யோபு எவ்வளோ நேரத்துக்கு போய் படுத்திருப்பார்? ஒவ்வொரு நாளும் யோபு எவ்வளோ நேரத்துக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்திருப்பார்? அதுக்கு மத்தியில் அவர் எவ்வளோ நேரத்துக்கு எழும்புறாருன்னா அதிகாலையில் எழும்பி. இது நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் கஷ்டமாக வேலை செஞ்சுட்டாலே நம்ம லேட்டாக எந்திரிக்கணும், லேட்டாக கொஞ்சம் ரொம்ப தூக்கி ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் இதாகணும் அப்படின்னு என்ன செய்யணும்னா அப்படி ஒரு மைண்ட் செட்டை நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டோம். என்னென்னு? கொஞ்சம் லேட்டாக படுத்த என்ன செய்யணும், கொஞ்சம் தூங்கி என்ன செய்யணும், இளைப்பாறணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டோம். யோபை பாருங்க, ஏன் அவனுக்கு அவ்வளோ காரியத்தை கொடுக்குறாரு? 7000 ஆட்டை கொடுத்தாலும் அவன் அதிகாலையில் எழும்புறத அவன் மறக்கலை. 3000 ஒட்டகம் கொடுத்தாலும் அதிகாலையில் எழும்புறத யோபு மறக்கலை. 500 ஏர்மடை கொடுத்தாலும் அதிகாலையில் முழங்கால் போட்டு முழங்கால நிற்கிறத யோபு என்ன செய்யலன்னா மறக்கலை. அந்த ஊர்லேயே அந்த தேசத்திலேயே அவனை பெரிய ஆளை உயர்த்தி வச்சதுக்கு காரணம் எதுன்னா அதிகாலை ஜெபம். இன்னைக்கு அதிகால ஜெபத்தை எவ்வளோ பேர் மெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் டிபெண்ட் பண்ணுறாங்க, அதிகால ஜெபத்தை எவ்வளோ பேர் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், இன்னும் சொல்லப்போனால் தூங்குற நேரமே அதிகாலை தான் நமக்கு. அதிகாலையில் எந்தெந்த குடும்பங்கள் தூங்கி இளைப்பாரி ரெஸ்ட் எடுக்குதோ அந்த குடும்பங்களுக்கு மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குமா என்று சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது. அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தை தேடாம, முழங்காலில் நிற்காம, கர்த்தரை நோக்கி பார்க்காம, துதிக்காம, ஸ்தோத்திரம் பண்ணாம, ஜெபத்தை ஏறெடுக்காம, கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாத ஒரு குடும்பத்தை, அவனுடைய உடைமைகளை, அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வேலி அடைச்சி கர்த்தர் பாதுகாப்பாரா அப்படின்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆபிரகாம் கிட்டத்தட்ட 25 வருஷம் விசுவாசி ஆயிட்டார். 25 பல வருடம். ஒருவேளை ஈசாக்கு வயசு 5 வயசா இருக்கலாம், அநேகர் சொல்றாங்க 38 வயசுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் விசுவாசி ஆபிரகாம். 50 வருஷமா உன்னையும் குடும்பத்தையும் சத்ரு தொடாமன பாதுகாக்கணும் ஆண்டவர் சொல்லலை. கிழக்கத்தை பத்திர எல்லாரை பார்க்கிலும் யோபு பெரிய ஆள் இருந்தார். ஆபிரகாம் யாரு? 318 வேலைக்கார உடைய ஒரு பெரிய நபர். யாரு? ஆபிரகாம். லோத்தை பிடிச்சிருக்கும் எவ்வளோ பேர் போகிறாங்க? 318 பேர் என்ன செய்கிறாங்க? அவனுக்கு கூட போகிறாங்க. அவன் 318 பேர் இருக்கிறாங்க. அவனை ஆடு மாடு ஒட்டகணும். சிலேசர் சொல்கிறான், என் எஜமான பெரிய சீமானா வச்சிருக்கிறாரியா, அவருக்கு அளவே கிடையாது அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஆஸ்திகளை பராமரிக்கிறது ஆபிரகாமுக்கு எவ்வளோ பெரிய சிரமம்.
அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் ஆபிரகாம் யார் அப்படின்னா அதிகாலையில கர்த்தரை தேடுகிற மனுஷன். என்னைக்கு ஆபிரகாம் அதிகாலையில கர்த்தரை தேடினாரோ அன்னைக்குதான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் அதிகாலைய சமூகத்துக்கு வந்துட்டல்ல, காலையில வந்து நிக்கிறல்ல, அதனால ஒண்ணு செய், இதுக்கு மேல சத்துரு உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை தொடாத அளவுக்கு நான் என்ன செய்வேன்னா நான் பத்திரமா பாதுகாப்பேன். உன் சத்துரு உன்னி மட்டும் இல்ல, உன் சந்ததியை என்ன செய்ய முடியாது, உன் குடும்பத்தையே சத்துருவை தொட முடியாது, உன் பிள்ளைகளை சத்துரு தொட முடியாது, உன் உடைமைகளை சத்துரு தொட முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்கிறேன், உன்னை வேலையடிச்சு பாதுகாக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் தான் 10 முறை 6 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாற்ற நினைச்சா கூட அவன் சம்பளத்தை என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல லாபானால. யாக்கோபு எவ்வளவோ குறைச்சு பார்க்க ட்ரை பண்றான், எவ்வளவோ முயற்சி பண்றார். யாரு? லாபான். எதுக்கு? இந்த யாக்கோபை எப்படியாச்சும் குறைக்கணும், இவன் வளர்ச்சியை குறைக்கணும், இவன் முயற்சிகளை குறைக்கணும். வேலை கடினமா வேலை வாங்கி பார்க்கிறார், என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாரு, களவு பணத்தை வாங்கி பார்க்கிறாரு, அதை கேட்டு வாங்குறாரு, இதை கேட்டு வாங்குறாரு, எப்படியெல்லாம் வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் வாங்குறாரு. யார் கிட்ட? வழக்கமா மாமனார் கிட்ட தான் மருமகன் எப்படியெல்லாம் வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் வாங்குவான். ஆனா அந்த வீட்டில் ஆப்போசிட்டா நடக்குது இல்லையா? மாமனார் மருமகன் எப்படியெல்லாம் வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் வாங்குறார். இது களவு திருடு போயிடுச்சு குடுறான்னு வாங்குறான், இது பாரு இது கால் உடைஞ்சு பாருக்கு இது குடுறான்னு வாங்குறான், இது பாரு சாப்பிட்ற குடுறான்னு வாங்குறான். எப்படியெல்லாம் யாக்கோபு கிட்ட வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் வாங்கி பார்க்கிறான். என்ன காரணம்? எப்படியா இவனை குறைச்சு பார்க்கணும். இவங்க தாத்தா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, சத்துருக்கள் உன் வாசல் என்ன செய்ய முடியாது, நீங்க ஒரு சத்துருவின் வாசல்களை சுதந்தரிக்குவீங்க, சத்துருக்கள் உங்களை ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. சத்துரு எத்தனை சதி திட்டம் போட்டாலும், எந்தெந்த முயலில் உங்கள்கிட்ட அபகரிக்க நினைச்சாலும், எந்தெந்த விதத்தில் உங்களோட அபகரிக்க நினைச்சாலும், மனுஷங்க உங்கள்கிட்ட எதெல்லாம் சொல்லி புடுங்க நினைச்சாலும், எதையெல்லாம் எடுக்க நினைச்சாலும், எப்படியெல்லாம் சொல்லி வாங்க நினைச்சாலும், ஐயோ நம்ம வேச வீணா இப்படி கொடுக்குறானே, வீணா இப்படி கொடுக்குறானே, அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். அந்த ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 31ல் 39 30 பாருங்க. அந்த யாக்கோபு சொல்ற லிஸ்ட்டை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இந்த 20 வருஷமா நான் உன்னிடத்துல சேவித்தேன், இந்த 20 வருஷமா உன்னிடத்துல சேவிச்ச 31ஆம் அதிகாரத்தில் இந்த 20 வருஷமா என்ன செஞ்ச, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும், ஆடுங்க செனாடிஞ்சா கூட இவன் தான் கணக்கு கொடுக்கணும், தின்னவில்லை. நான் சொல்ற ஓனாய் கடிச்சிட்டு கொண்டா கூட அதை நான் தான் உனக்கு கிரையம் கொடுத்தேன், உத்தரவாதம் பண்ணினேன். காலையில திருடு போனாலும் சரி, இரவுல திருடு போனாலும் சரி, என் கையில கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா இவ்வளவு கிரையம் என்ன செய்யறேன், உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா கல்லை யாருக்கும் கத்த தீர்க்கமா சொல்றாரு. உங்ககிட்ட யாரு எவ்வளவு காரியத்தை அபகரிக்க நினைச்சாலும் சரி, உங்ககிட்ட எத்தனை பேர் என்னென்ன உங்ககிட்ட எப்படியெல்லாம் அபகரிச்சு உன் பொருளை உன் பணத்தை உன்னோட காஸ்தியை வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, நீ அவங்க கேட்கறத அவங்களால கொடுக்க முடியாம தவிச்சு நீ தர்ம சங்கடத்தில் கொடுத்துட்டு ஐயோ இப்படியெல்லாம் எங்கிட்ட அபகரிச்சு வாங்குறாங்களேன்னு நீ அங்கலாச்சு வந்தாலும் சரி, எந்தெந்த ரூபத்தில் உங்ககிட்ட அபகரிச்ச பொருளை வாங்க நினைச்சு அபகரிச்சாலும் ஒரு நாள் அவன் என்ன செய்ய முடியாது, நீ குறைந்து போக மாட்ட. நீ மாத்திரம் அதிகாலையில கர்த்தரை தேடுகிற ஒரு நபரா இருப்பாயானால் கர்த்தர் யாருக்கு தீர்க்கமா சொல்றாரு, உன்னை எப்படி அபகரிச்சு வாங்கினாலும் சரி, உங்கள்கிட்ட எப்படி அபகரிச்சு கேட்டாலும் சரி, என்னென்ன காரணம் காட்டி உங்கள்கிட்ட வாங்க நினைச்சாலும் சரி, எதையெல்லாம் காரணம் குடு குடு குடுன்னு எதையெல்லாம் காரணம் கொடுக்கணும் புடுங்க நினைச்சாலும் சரி, நீ எவ்வளவு கொடுத்திருந்தாலும் சரி, ஆனா ஒரு நாளும் நீ குறைய மாட்ட. எப்ப தெரியுமா, நீ மாத்திரம் அதிகாலையில கர்த்தரை தேடுகிற ஒரு நபரா இருப்பன்னா உங்ககிட்ட எவ்வளவு அபகரிக்க நினைச்சாலும் நீ ஒரு நாள் குறைஞ்சு போக மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் யாருக்கும் அந்த காலையில தீர்க்கமா சொல்றார். யாருக்கோ கதை தீர்க்கமா சொல்றார். யாரோ நினைக்கிறீங்க என்கிட்ட அபகரிச்சு வாங்குறாங்க, ஏமாத்தி ஏமாத்தி வாங்குறாங்க, எப்படி காரணமே இல்லாம வாங்குறாங்க, காரணமே இல்லாம குடு குடுன்னு கேட்கிறாங்க, நாங்களும் வேற வழி இல்லாம கொடுக்கிறோம், எவ்வளவுதான் நாங்களும் கொடுக்கறது,
எவ்வளவுதான் நாங்களும் பண்றதுன்னு யாரோ நினைத்திருக்கிறீர்கள். அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தேவன் தீர்க்கமா சொல்றா, நீ மாத்திரம் அதிகாலை ஆண்டவரை தேடுகிற ஒரு நபராக இருப்பாயானால் எத்தனை காபன்கள் எழும்பி எவ்வளவு அபகரிக்க நினைச்சாலும் நீ ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. உன் மந்தை ஒரு நாள் குறைஞ்ச போகாது. உன் ஆசீர்வாதம் ஒரு நாள் குறைஞ்சு போகாது. யாக்கோப்பின் மந்தை பெருகுச்சு, லாபானின் மந்தை சிறுகுச்சு. யாக்கோப்பின் ஆடுகள் பலத்துச்சு, லாபானின் ஆடுகள் சிதிச்சு. அப்படிப்பட்ட ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுப்பா. ஆனா நீ மட்டும் யாரா இருக்கணும் தெரியுமா? அதிகாலையில கர்த்தரை தேடுகிற நபரா இருக்கணும். உன்னை எத்தனை பேர் அபகரிக்க நினைச்சாலும் சரி, ஏமாத்த நினைச்சாலும் சரி, அவன் தாத்தா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டார் ஆண்டவர், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பார்கள். அவங்க தாத்தா ஆபிரகாமுக்கு பண்ண வாக்கு தத்தமே யாக்கோப்பின் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்குன்னா நமக்கு பண்ற வாக்கு தத்தங்களை எந்த அளவுக்கு நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லவரா இருக்கிறார். நீ என்ன ஆண்டவரை மட்டும் எதிர்பார்க்கிறார்? அதிகாலையில் என் சமூகத்துக்கு நீ வா, அதிகாலையில் என்ன நீ தேடு, அதிகாலையில் என்ன பண்ண உட்கார்ந்து தேவ சமூகத்தை நாடு. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற ஒரு நபரா இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்மளை என்ன செய்ய முடியும்னா சூழவேலி அடைத்து நம்மளை கர்த்தர் பாதுகாக்க முடியும். சூழவேலி அடைத்து பாதுகாக்க முடியும். யோபுக்கு எப்ப பார்க்கறனா, இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ காரியம் இருக்குது. ஒரு பக்கம் வேலையாளெல்லாம் பிரச்சனை இல்லையா, மறுபக்கம் பிள்ளைங்க பிரச்சனை. என்னது, ஒருவேளை இவன் தப்பு பண்ணியிருப்பானா, அவன் தப்பு பண்ணியிருப்பானா, அவன் தப்பு பண்ணியிருப்பானா, இப்படி குடும்ப பிரச்சனை. ஒரு பக்கம் வேலை பிரச்சனை, மறுபக்கம் குடும்ப பிரச்சனை. அடுத்த பக்கம் என்ன சொல்லலாம், வேலை செஞ்சு சரீர பிரச்சனை, வேலை செஞ்சு சரீர பிரச்சனை. எத்தனை பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் சரி, பணிஸ்தலங்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி, சரீரத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யோபு என்ன செய்வேன்னா அதிகாலையில கர்த்தரை தேடுகிற பழக்கத்தை விடவே கிடையாது. அதிகாலையில கர்த்தரை தேடுகிற பழக்கத்தை யோபு என்ன செய்வேன் இல்லை, விடவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அதிகாலையில எழும்பி அந்த அதிகாலையில் எழும்புற பழக்கம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்க வேண்டும்னு கர்த்தர் தீர்க்கமாக விரும்புகிறார். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அது எவ்வளவு பயந்தாலும் சரி, நீ மட்டும் அதிகாலையில் தேடிய தேவ சமூகத்துக்கு வரக்கூடிய நபரா இருந்தீன்னா உன்னை சத்ரு தொடவே முடியாது. உன்னை சத்ரு தொடவே முடியாது, எதையுமே தொட முடியாது. உன்னை சுற்றிலும் வேலை அடிப்பேன், உன் குடும்பத்தை சுற்றிலும் வேலை அடிப்பேன், உன் உடைமைகளை சுற்றிலும் வேலை அடிப்பேன். உனக்கு உள்ள எல்லாவற்றையும் சுற்றி உன்னை வேலை அடைச்சு நான் பாதுகாக்கணும். ஒன்னே செய், அதிகாலையில கர்த்தரை தேடு. அதிகாலையில கர்த்தரை தேடு. இங்க மாத்திரமல்ல, 42ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, 42ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, 42ஆம் அதிகாரத்து யோபு 42க்கு திருப்பினீங்கன்னா 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு எலிபாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பிடித்துக்கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகள் இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக எப்போ இந்த சர்வாங்க தகன பலி செலுத்துகிற நேரம் எப்போ? திரும்ப அந்த 5 வசனத்தை படிங்க. 1:5 இங்க கை வச்சுன்னு 1:5 இப்போ கொஞ்சம் படிங்க. முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அனைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவருடைய எல்லாருடைய லக்கத்தின்படியும்
அப்ப அந்த சர்வாங்க தகனபலி செலுத்துற நேரம் எப்போ? சர்வாங்க தகனபலி செலுத்துற நேரம் எப்போ? அதிகாலையில் இல்லையா? இப்போ அந்த 42 வாசிச்சுமே இந்த 3 சகோதரன் வந்து அதிக பலி எப்ப செலுத்துறாங்க? அதிகாலையில். அடுத்த வசனம் செய்வான் பார்த்து தக்கதாக நடத்தாது இருப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நீதான் என்ன குறித்து பேசவில்லையே. எலிப்பாசும் பில்தாதும் சூப்பாரும் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அப்படின்னா இப்ப யோபு எப்ப ஜெபிச்சிருக்கணும்? அவங்க என்ன பலி செலுத்த சொல்றாரு? சர்வாங்க தகன பலி செலுத்த சொல்றாரு. இந்த சர்வாங்க தகன பலி செலுத்துகிற நேரம் எப்போ? அதிகாலை நேரம். அப்ப இந்த அதிகாலையில இப்ப யார் ஜெபிக்கணும்? சர்வாங்க தகன பலி செலுத்தி யார் ஜெபிக்கணும்? யோபு ஜெபிக்கணும். யோபு நிலைமை என்ன? தோல் அழுகி போய் கிடக்குது. தோல் அழுகி போய் சரீரம் முழுவதும் அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது. இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு டயர்டா இருந்தா அதிகாலை ஜபம் போயிடுது. கொஞ்சம் உடம்பு டயர்டானா, இல்லை ஏதாவது லைட்டா ஒரு ஜுரம் இருந்தா, இல்லை லைட்டா ஏதாவது பாடி பிரச்சனைனா என்ன போயிடுது? இன்னைக்கு அதிகாலை ஜபம் போயிடுது. கேட்டா உடம்பு சரியில்லை. யோபு நிலைமை என்ன? 2ஆம் அதிகாரத்திலே ஓட்ட வச்சு சுரன்ற அளவுக்கு பிரச்சனை. சரீரம் இவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்குது. இவ்வளவு பாதிக்கப்பட்ட மனுஷன் எப்ப ஜபிக்கிறத விடல? அதிகாலையில் ஜபிக்கிறத விடல. ஏன் கர்த்தர் ரெட்டத்தின கர்த்தர் யோபு ஆஸ்வதிக்க மாட்டாரு? ஏன் 2 மடங்கு ஆஸ்வாதத்தை யோபு கொடுக்க மாட்டாரு? ஏன் 2 மடங்கு ஆஸ்வாத கர்த்தர் கொடுத்து எல்லாரை பார்க்கலாம் ஏன் கர்த்தர் பெரிய ஆள வைக்க மாட்டாரு? சத்ரு எத்தனை முயற்சி பண்ணாலும் அத்தனை முயற்சிகளையும் தோற்கடிச்சு ஏனுக்கு யோபக்கத்தை ஆசீர்வதிக்கிறார், ஏனுக்கு யோபக்கத்தை உயர்த்தி வைக்கிறார்னா அவனுக்கு அதிகாலையில் தேவனை தேடுகிற பழக்கம் இருக்குது. இந்த அதிகாலை ஆண்டவரை தேடுற பழக்கம் எவ்வளோ பெரிய மேன்மையை கொண்டு வருது பார்த்தீங்களா? தோல் அழுகி போய் கிடக்குது. ஏன்னா 18ஆம் அதிகாரத்தில் அவரே சொல்றார், என் தோல் முதலானவைகள் அழுகி போச்சென்றார். என் தோலோடு என் எலும்போடு என் தோல் ஒட்டி கிடக்குதுன்றார் இல்லையா? யோபுல பார்க்கிறோம் 18ஆம் அதிகாரம் 19 அதிகாரமா யோபுல பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் யோபு 19:25 பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகின போன பின்பும், என் தோல் அழுகி போய் கிடக்குதுன்றாரு. என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் இருந்து 19ஆம் அதிகாரத்தில் தோல் புறம் அழுகி போச்சுன்றாரு. 42ஆம் அதிகாரத்துல அதிகாலையில ஜெபிக்கிற ஜெபத்தை யோபு விடல. அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கிற ஜெபத்தை யோபு விடல. இன்னைக்கு அநேகர் தூங்குற நேரமே அதிகாலை தான். அநேகர் தூங்குகிற நேரமே எப்பன்னா அதிகாலை தான். எந்தெந்த குடும்பங்களில் அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்காம, தேவ முகத்தை நோக்கி பார்க்காம, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வராம எந்தெந்த குடும்பங்கள் காணப்படுதோ அந்த குடும்பங்களை சத்ருவு தொடாம ஆண்டவர் பாதுகாப்பாரானா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா பல வருட விசுவாசி ஆபிரகாம் இதுவரைக்கும் என்னவே சொல்லவே இல்லை. உன் சந்ததியார் சத்ருவின் வாசலை சுதந்தரிப்பாங்கன்னு சொல்லவே இல்லை. பல வருட விசுவாசி எப்ப சொன்னாரு? என்னைக்கு ஆபிரகாம் அதிகாலையில கர்த்தரை தேட ஆரம்பிச்சாரோ, கர்த்தருடைய சமூகத்தை வந்து நின்னாரோ, ஆண்டவரே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தாரோ, அப்பதான் என்ன பார்க்கிறாருனாக்க அந்த முகத்தை நோக்கி பார்க்கிறார். அப்பதான் சொல்றாரு, உன் குடும்பங்களாம் சத்ருவின் வாசல் என்ன பண்ணுவாங்க? சுதந்தரிப்பாங்க, சத்ருவை ஜெயிக்குவாங்க, சத்ருவை மேற்கொள்ளுவாங்க. சத்ரு ஒரு நாள் என்ன செய்யாது, உன் குடும்பத்தை தொடாதபடி வெளியடைப்பேன். யோபு ஏதோ நல்லா இருக்கும்போது மாத்திரம் கர்த்தரை ஆதிகால தேடலை. தோல் அழுகி போன போது என்ன செய்யறாரு? கர்த்தரை தேடுறாரு. ஸோ மற்றவர்களுக்காக என்ன செய்ய? தேவ சமூகம்னு கர்த்தரை தேடுறாரு. அப்போ தேவ சமூகத்தில் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற பழக்கம்
இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சூழ வேலி அடைத்து சத்ரு தொடாம பாதுகாப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அதிகாலையில் எனக்கு வேலையாக இருந்துச்சு, எனக்கு முடியாமல் போயிடுச்சு, எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நீ எந்த காரணமுமே சொல்லாமல், யோபு விழுந்த வியாதியை விட யாருக்கும் வியாதி வர வாய்ப்பு இல்லை. யோபு மாதிரி யாரும் ஓட்டில் சாம்பலில் உட்காந்து ஓட்டை போட்டு யாரும் சுரண்டின்னு யாரும் உட்காந்துன்னு இல்லை. எல்லாம் நல்லா வச்சிருக்கிற ஆண்டவர் கர்த்தர் கிருபை நல்லா வச்சிருக்கிறார். நல்லா வச்சிருக்கிற நபர்கள் முழுசா ஆண்டவர் அதிகாலையில் தேடுற நபராக இருந்தால் இன்னைக்கு நீங்களும் நானும் யாரா இருக்கலாம்னா சத்துருக்களின் வாசலை சுதந்திரிக்கிற நபரா இருக்கலாம். அதிகாலை நம்ம கர்த்தரை தேடுறதுக்கு என்னால் முடியல, எனிபடி ஏதோ ஒரு சாக்கு, ஏதோ ஒரு சாக்கு. கிராமத்தில் சொல்லுவாங்க, நொண்டி குதிரைக்கு சறுக்கி விட்டது சாக்குன்னு. நொண்டி குதிரைக்கு என்னாச்சா, அப்படி லைட்டாக கால் சறுக்கச்சா, அதுவே சாக்காம். அதனால ஏதோ ஒரு சாக்கு, ஏதோ ஒரு காரணம் காட்டி அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது நீ தடைபடுமானால் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாப்பது கடினம், அது முடியாத காரியம் என்று வேதத்தின் அடிப்படையாக சொல்றேன். ஏன்னா சுற்றி வேலி அடைச்சது ரெண்டே பேர் தான் பைபிள் சொல்லியிருக்கு. ஒன்று யாரு? யோபு. மற்றொரு யாரு? எலிசா. இந்த 2 பேரை சுற்றி தான் வேலி அடைச்சுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. 3வது ஆபிரகாம சொல்றாரு, சத்துருக்களின் வாசலை நீங்க என்ன பண்ணுவீங்க, நீ சத்துருவை ஜெயிக்குவ, அந்த சுதந்திர பண்ண ஜெயிக்குவ அப்படின்னு அர்த்தம். அப்ப சத்ருமனை ஜெயிக்குவ, அப்ப உன்ன சத்ரு என்ன செய்யாது, ஜெயிக்காதுன்னு இந்த 3 பேருக்கு தான் சொல்றாரு. எதனால? அவங்க 3 பேர் யாரு? அதிகாலையில கர்த்தரை தேடுறவங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதிகாலையில கர்த்தரை தேடுகிற நபரா இருந்தா நம்மையும் சத்ரு தொடாத அளவுக்கு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் வெளியே அடைச்சு பாதுகாக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சுற்றிலும் அப்படி சூழ்ந்து நிற்கிறாராம், சூழ்ந்துக்கிறாராம். இந்த சூழ்ந்துக்கிறாருன்றத விளக்குனாக்க ரொம்ப நேரம் பிடிக்கும். சூழ்ந்துக்கிறாராம், சூழ்ந்துக்கிறாராம். எதுக்கு? இவங்களை சத்ரு தொடவே கூடாது, இந்த குடும்பத்தை சத்ரு தொடவே கூடாது, இந்த பிள்ளைகளை சத்ரு தொடவே கூடாதுன்னு கர்த்தர் சூழ்ந்து கொண்டு நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார். சத்ருவை தொடாம நம்மளை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்க விரும்புகிறார். அப்படி பாதுகாக்கணும்னா நீ கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அதிகாலையில் என்னை தேடி வருவியா? அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவியா? அதிகாலையில் என் முகத்தை பார்க்குவியா? ஒரு மனுஷன் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என் முகத்தை பார்ப்பியா? அதிகாலையில் என் பிரசன்னத்துக்குள்ள வருவியா? அதிகாலையில் ஜபத்தை ஏறெடுப்பியா? அதிகாலையில் முழங்கால நிற்பியா? அப்படி நிற்கிற நபர்களை மட்டும் நீங்களும் நானும் இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்ம குடும்பத்தை சூழ வெளியடைத்து பாதுகாப்பா, நம்மளை சூழ்ந்து கொள்ளுவார். சத்ரு தொடவே முடியாது, சத்ரு தொடவே முடியாது, சத்ரு தொடவே முடியாது. அப்படி கர்த்தர் பாதுகாக்கணும்னா அதிகாலையில் கர்த்தரை தேடணும். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல அதிகாலையில் நாங்கள் தேவனை தேடாத போனது தான். நீங்கள் எங்களை பாதுகாக்கலைன்னா எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலையில் நாங்கள் கர்த்தரை தேடி வருவோம்ப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடி வருவோம். எங்களை நம்பி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சூழ வெளியடைத்து எங்களை பாதுகாத்துக்கோங்க, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதிகாலையில் நாங்கள் கர்த்தரை தேடி வருவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த தடைகளை எல்லாம் முறிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு எதெல்லாம் சத்துருடைய தடையை கொண்டு வந்து
நாங்கள் தேவ சமூகத்துக்கு வராமல் தடுக்குதோ அந்த தடைகளை எல்லாம் இன்னைக்கு உடைச்சு ஜெபிக்கிறோம். அந்த தடைகளை எல்லாம் முறிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தடைகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். தேவக்கரம் எங்கள் கூட இருந்து வழி நடத்தட்டும். அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சூழ வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்துக்கோங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சத்ரு தொடாமல் வெளியடைச்சு பாதுகாத்து ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.